அண்மை செய்தி. நீச்சல் பழக சென்று நீரில் மூழ்கிய மாணவர்கள் பலியாக இருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே நீச்சல் பழக சென்று நீரில் மூழ்கிய 3 மாணவர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சேகர் வழங்கிட கேட்கலாம். சேகர், வணக்கம். என்ன நடந்தது? மேலும் இந்த 3 மாணவர்களின் விவரங்கள் என்ன? தற்போதைய கள நிலவரம் என்ன? வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கொசவப்பட்டியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வரும் கோகுல் மற்றும் 5ஆம் வகுப்பு பயின்று வரும் யாதேஸ்வர், அதே பள்ளியில் 5ஆம் வகுப்பு பயின்று வரும் டாங்லின் இன்பராஜ் ஆகிய 3 பேரும் இன்று பள்ளிக்கு விடுமுறை என்பதால் கொசவப்பட்டியில் உள்ள பேபிகுளம் என்ற கல்குத்து ஊரணியில் குளிக்கச் சென்றுள்ளனர். அப்போது 3 பேரும் குளத்தில் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆழமான பகுதிக்கு சென்று குளித்த பொழுது நிலை தடுமாறி ஆழமான பகுதியில் நீரில் மூழ்கியதில் ஒருவர் காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்ட பொழுது 3 பேருமே நீரில் மூழ்கி இறந்துள்ளனர். வெகு நேரமாகியும் குளிக்கச் சென்ற மாணவர்கள் வீட்டிற்கு வரவில்லையே என பெற்றோர்கள் அங்கெங்கும் தேடிக்கொண்டிருந்த நிலையில் குளத்து வழியாக சென்றவர்கள் குளக்கரையின் மேலே 3 உடைகளும் இருந்ததைக் கண்டு குளத்தை பார்த்துள்ளனர். அப்போது ஒருவரின் உடல் மட்டும் மிதந்து கொண்டிருந்ததை பார்த்த அப்பகுதி வாசிகள் அப்பகுதியில் உள்ள அக்கம் பக்கத்தில் உள்ள பொதுமக்களிடம் தெரிவித்துள்ளனர். அங்கு வந்த பொதுமக்கள் சானார்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த சானார்பட்டி காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பொதுமக்களின் உதவியோடு குளத்துக்குள் மூழ்கி கிடந்த மாணவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டு நீரில் மூழ்கி இறந்த 3 சடலங்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து சானார்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீச்சல் பழகுவதற்காக 3 மாணவர்களும் குளத்தில் மூழ்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சேகர்.